திஸ் அரௌண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிங்கிள்டன். சிங்கிள்டன் வந்து இருக்கிறதுலே ஒரு பேசிக்கான பேட்டர்ன்ஸ், பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேட்டர்ன். நிறைய பேர் வந்து இது ரொம்ப அசால்ட்டாக நினச்சி விட்டுருவாங்க. பட் இது என்ன சொல்ல ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் பேட்டர்ன் இன் த ஹோல் லிஸ்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஸ்டோரி. சிங்கிள்டனோட கோல் என்னன்னா வந்து ஒரு ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ஸ் ஹஸ் டு பி பிரசன்ட் தேர் அட் எனி பாயிண்ட் அப்படின்றதான் வந்து அதோட கோல். ஓகே, பர்பஸ், அதோட நீடு எதுக்காக அப்படி இருக்கணும்னா வந்து சில நேரங்களில் வந்து என்ன சொல்ல மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் இருந்தால் குழப்பங்கள் வரும். ஓகே, யார் இப்போ வந்து ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றது. இப்போ நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, டாஸ்க் மேனேஜர் எடுத்துக்கங்க. நம்ம விண்டோஸ்ல டாஸ்க் மேனேஜர் பாத்தீங்கன்னா எத்தனை தடவை அமுக்குனாலும் ஒண்ணு தான் வரும். இப்போ 10 டாஸ்க் மேனேஜர் வந்துச்சுன்னா உங்களுக்கு எதுல போய் என் பண்றதுன்ற குழப்பமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல சிங்கிளா இருக்கணும், எப்பனாலும் ஆப்ஜெக்ட் வந்து ஒன்னு தான் இருக்கணும்ன்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த இமேஜ் வந்து அது கொஞ்சம் சிக்னிஃபைக் பண்ணி காட்டுது. அதாவது வந்து 100 பேர் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு ஆள் ஒரே தலை அப்படின்ற மாதிரி தான் அது. ஓகே, எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரில வந்து ஏகப்பட்ட சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், ஏகப்பட்ட மினிஸ்டர்ஸ் இருக்கலாம். பட் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்கணும். ஓகே, அப்பதான் வந்து என்ன இருக்கும், ஈஸியா கான்டாக்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அப்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து இந்த சிங்கிள்டன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சிங்கிள்டன் ரிலேட் பண்றதுக்கு. ஓகே, இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான யூஎம்எல் டயக்ராம் பாத்தீங்கன்னா சிங்கிள்டன் தான். சிங்கிள்டன்னா ஒண்ணு இல்லைங்க, உங்களோட நார்மல் கிளாஸ் தான். அந்த கிளாஸ்ல வந்து உங்களோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து பிரைவேட்டா போட்டுருவீங்க. பிரைவேட்டா போட்டுட்டு நீங்க கெட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருவீங்க, ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். அதுதான் வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் பிரைவேட்டா போட்டீங்கனாலே நார்மலா ஆப்ஜெக்ட் OBJ1 அப்படின்னு போட்டு நீங்க டைரக்டா கிரியேட் பண்ண முடியாது. நியூ போட்டும் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணா திட்டிடுவேன், பிரைவேட்டா கன்ஸ்ட்ரக்டர் பிரைவேட்டா இருக்குன்னு. சோ அந்த மாதிரி சமயத்துல வந்து கெட் இன்ஸ்டன்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ சிங்கிள்டனுக்கும் நார்மல் கிளாஸ்க்கும் என்ன ஒரே டிஃபரன்ஸ்னா வந்து கன்ஸ்ட்ரக்டர் பிரைவேட் ஆக்கிடுவோம், ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் கொடுத்துருவோம் which will return the object to you. ஓகே, சிங்கிள்டன் வந்து எந்த மாதிரி சமயத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு லாக் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லாக் ஒரு லாக் தான் காமனா இருக்கிறதுக்கு. அதே மாதிரி டீபக் ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி இது இல்ல பிரிண்டர் காமனா ஒரு பிரிண்டர் ஸ்பூலர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது பிரிண்டர் கியூ. சோ அந்த மாதிரி சமயங்கள்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல டேட்டாபேஸ் கனெக்ஷனை மெயின்டைன் பண்றதுக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன் மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சிங்கிளா இருக்கணும். கான்ஃபிகரேஷன் ஃபைல ரீட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு கிளாஸோ எழுதுறீங்கன்னா அது சிங்கிளா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஈவன் இந்த அப்டிராக்ட் ஃபேக்டரி பார்த்தோம் நம்ம இதுக்கு முன்னாடி, ஒரு பேட்டர்ன் இருக்கு, அப்டிராக்ட் ஃபேக்டரின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹை லெவல் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க ஆப்ஜெக்ட் வந்து சிங்கிள்டன் ஆப்ஜெக்டா இருந்தா வந்து பெட்டர். அதுதான் வந்து மத்ததுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா, அது மாதிரி சிங்கிள்டன் வந்து என்ன வந்து இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்து ஹெவியா இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து சிங்கிள்டன் யூஸ் பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இது வந்து டைரக்ட் யூஸ்னு சொல்ல மாட்டேன், இது ரொம்ப ரேர் சினாரியோல வந்து இந்த யூஸ் கேஸ் வச்சு பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ சிங்கிள்டன் நம்ம ரொம்ப சிம்பிளா பார்த்துட்டோம். பட் இதுல வந்து வேர்ட்ஸ் ஆஃப் காஷன் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஓகேவா, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இது பண்ணோம்னா கன்கரண்ட் ஆக்சஸ் இருக்குல்ல, அதாவது வந்து இப்ப சிங்கிள்டன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டோம். இப்ப 2 த்ரெட் வந்து ஒரே நேரத்துல ஆக்சஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும். சோ அந்த மாதிரி கன்கரண்ட் ஆக்சஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா வைக்கணும், ஏன்னா சிங்கிள் ஆப்ஜெக்ட்ன்றதுனால. ஓகே, அது மாதிரி வந்து இது நல்லா இருக்க கூடாதுப்பா. எப்பயுமே நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிராஷ் அடிச்சிடும். சோ அதை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும் நீங்க. அது மாதிரி ஒன்லி ஒன்ஸ் தான் கிரியேட் பண்ற மாதிரி நீங்க கோட் எழுதணும். இப்ப திரும்ப கிரியேட் பண்ணிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு போறாரு, ரெண்டாவது வந்து கெட் ஆப்ஜெக்ட் போட்டோன்னே திரும்ப வந்து எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணிட்டு திரும்ப இனிஷியலைஸ் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்தவரோட டேட்டா வந்து லாஸ் ஆயிரும்ல. சோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரக்டர் வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்றத டிஸ்போஸ் பண்றதுக்கு வந்து நம்ம ரொம்ப இது பார்க்க வேண்டியது இருக்கும். சோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் சிங்கிள்டன். கோடு வந்து பார்த்தா ரொம்ப டஃபாலாம் இருக்காது, கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பட் கான்செப்ட் வந்து இதுதான். ஓகே, தேங்க்யூ, பை.